வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பது அகில இந்திய வானொலியின் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சுதர்சன் அவர்கள். மேலும் நம் பிரதமர் பேசுகின்ற, தமிழ்நாட்டில் பேசுகின்ற அனைத்து மேடைகளிலும் இந்தியிலிருந்து தமிழ் மொழிபெயர்த்த கணீர் என்ற குரலுக்கு சொந்தக்காரர். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் எடுத்தையுமே ஸ்ட்ரெயிட்டா ஒரு கேள்வி. நீங்க பிரதமர் எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வராரோ அவருக்கு ஹிந்தியில நீங்க தான் மொழிபெயர்க்கிறீங்க. உங்க குரல் வந்து அந்த கணீரான குரல் கேட்டாலே தெரியும் நீங்க தான் மொழிபெயர்க்கிறீங்க அப்படின்னு. அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? பிரதமருக்கு மேடையில மொழிபெயர்க்கிறது அப்படிங்கிறது அது இரண்டாவது நிலையில தான் வந்தது. காலகட்டத்தில் பார்த்தா முதல்ல வந்து மனதின் குரல். மனதின் குரல் அக்டோபர் 3, 2014 விஜயதசமி திருநாள் அன்னைக்கு பிரதமர் வந்து ஆரம்பிச்சாங்க. அதற்கு முன்னாடி வந்து தமிழகம் தோறும் குரல் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு குரல் தான் அப்படின்னா கூட, பட் பிரதமருக்கு மன் கி பாத்தில் அந்த மனதின் குரல்ல மொழிபெயர்ப்ப அந்த அளித்தல், மொழிபெயர்ப்பு இது ரெண்டும் ஆரம்பிச்ச பிறகு அதனுடைய ஒரு பரிமாணமே வேற ஒரு ஒரு கட்டத்துக்கு ஒரு ஒரு மட்டம், ஒரு லெவலுக்கு போச்சு. அதற்கு பிறகு 2019 மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு வந்து கலைவாணர் அரங்கத்துல மொழியாக்கம் பண்ணேன். அது ரொம்ப பெரிய வரவேற்பா இருந்தது. அது நவம்பர் மாதம் 20ஆம் தேதி. அதை தொடர்ந்து 21 ஆண்டுல வந்து பிப்ரவரி 14 அன்று ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல பிரதமருக்கு முதல் முறையாக அவரை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. மொழியாக்கம்ங்கிறது முன்னாடி நமக்கு முதல்ல அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு. அது ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம். என்னன்னா, பக்கத்துல இருந்தோம். இப்போ பொதுவா அதற்கு பிறகு இருக்கக்கூடிய மேடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40, 50 அடி கூட ஒரு இடைவெளி இருக்கும். ஆனா, அந்த ஒரு முறை மட்டும் அவர்கள் வந்து இந்த மொழியாக்கம்ங்கிறது ஒருவேளை புதுசா ஒரு அறிமுகப்படுத்தப்பட்டதா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஆனா, பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு ஒரு 5, 6 அடி இடைவெளியை விட்டு எனக்கு போடியமே போடல. சும்மா மேல இதெல்லாம் போட்டு, இன்னும் மேல ஷால்கள்லாம் போட்டு, அத ஒரு ஒரு போடியம் மாதிரி ஒரு எஸ்பிஜியோட ஒரு உதவியோட அது அமைக்கப்பட்டது. அந்த வகையில தான் அது இது பண்ணுது. ஒரு முதல் அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு அ மின்சார கம்பி மாதிரி தான். அவ்வளோ ஒரு இதுவா இருந்தது. டென்ஷன். அதற்கப்புறமா டென்ஷன் வந்து குறைஞ்சதே தவிர, அதற்குரிய அந்த பரபரப்பு, அதற்குரிய அந்த தயாரிப்பு, அதற்குரிய ஒரு நம்ம மனதளவுல நமக்கு ஒரு என்ன சொல்லலாம். பட் ஒரு ஒரு பதட்டம் எப்பவுமே இருக்கும். ஏன்னா ஒவ்வொன்னும் ஒவ்வொரு தேர்வு. ஒவ்வொரு தடவையும் நாம சிறப்பாக பணியாற்றணும் அப்படிங்கிற ஒரு அதுவும் அதுவும் நாட்டிலேயே நம்பர் 1 ஒரு ஒரு குடிமகன் அப்படிங்கிற போது அது விளக்க முடியாது. அது வந்து உணர்வான ஒரு விஷயம். சார், முதல் நீங்க மங்கி பாத்ல பண்ணீங்களா இல்ல பிரைம் மினிஸ்டருக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணீங்களா? ஆமாமா. மனதின் குரல்ல மன் கி பாத்ல தான் அது ஒரு இயல்பாக அமைந்த ஒன்று. அலுவலகத்துல அந்த பொறுப்பு குடுக்கப்பட்டது. இது எல்லாமே ஒரு புதுசான ஒரு அனுபவம். ஏன்னா பிரதமர் வந்து பொதுவாக ரொம்ப அரிதாகத்தான் பேசுவாங்க. அப்ப கூட இவங்க அரிதாக பேசப் போறாங்களா? இவங்க வந்து தொடர்ச்சியாக இவர்கள் பேசப் போறாங்களா? எதுவுமே தெரியாது. பிரதமர் பேசப் போறார் அப்படிங்கிறது தான் பிரதமர் பேசுறதுங்கிறது நம்ம வருஷத்துல அ ஆளுநரும், குடியரசுத் தலைவரும் கிட்டத்தட்ட 2, 4 தடவ மொத்தம் 2 பேரும் பேசுவோம். இது இருக்க போகுது அப்படின்னு நினைச்சா, அதற்கப்புறமா தொடர்ச்சியாக அவர் வந்து மாதம் பேசப் போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வந்துச்சு. அது ஒரு 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 வேள்வியை போல தான் நாங்க துவங்கினோம். துவங்கும்போது ஒண்ணும் தெரியல. பட் அது ஒரு 2 மாதம், 3 மாதம்ங்கிற போது எங்களுக்குள்ள ஒரு உறுதிப்பாடு என்ன ஏற்பட்டதுன்னா, பிரதமரை வந்து தவறான புரிதல் வந்து தமிழக மக்களிடையே இருக்கு. அந்த தவறான புரிதல வந்து நாம நீக்கணும். நீங்கலாம் அ இத பார்க்கக்கூடிய அன்பர்கள், நேயர்கள் வந்து சற்று கொஞ்சம் உங்களுடைய நினைவலைகளை தட்டி புரட்டி பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கு தெரியும். 2014 அந்த காலகட்டங்கள்ல பிரதமர் மேல எவ்வளவு வந்து ஒரு காழ்ப்பும், வெறுப்பும், ஒரு பரப்புரைகள், எவ்வளவு அந்த மாதிரியான ஒரு 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 சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருந்ததுன்னு தெரியும். அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அத அத அதற்கு ஒரு மருந்தாக, ஒரு ஆன்டிடோட்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்தாக அத வந்து நாம அந்த இத சரி பண்ணணும். அது நம்மளுடைய பங்களிப்பு. நம்மளால முழுமையாக முடியும், முடியாதுங்கிறதெல்லாம் அப்புறம் அதெல்லாம் நாங்க யோசிக்கல.
நம்மளால அதை வந்து நம்ம பங்களிப்பாக நம்ம கண்டிப்பாக அதை செய்யணும் அப்படின்னு ஒரு வேள்வியை போல தான் நாங்கள் ஆரம்பித்தோம். இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த எங்களால் அந்த எவ்வளோ தூரத்துக்கு அந்த அந்த ஒரு ஒரு மருந்தாக வேலை பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறது நேர்கள் உங்க உங்களுடைய மனசுக்கும் உங்களுடைய கருத்துக்கும் அது நீங்க தான் அதை தீர்மானிக்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து நிறைவோட செஞ்சோம். அதற்கான பலன்கள் அது வந்து எங்களுக்கு நிறைவாக இருக்கு. ஆனா எப்பவுமே முழு நிறைவுங்கிறது ஒரு கலைஞனுக்கு ஏற்படாது. அப்படி ஏற்பட்டதுன்னா அவ்வளவுதான், அந்த கலை வளர்ச்சி அடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் இது இன்னும் செய்யணும், இன்னும் செய்யணும், இன்னும் செய்யணும். இன்னும் எப்படி பண்ணணும்? அப்படிங்கிற ஒரு ஒரு இது நம்ம இதற்கு மேல பண்றதுக்கு முடியலன்னா கூட, அந்த ஒரு உள்ள ஒரு ஒரு ஏக்கம் அது இருக்கு. அத வந்து முழுமையாக அத கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் எங்களுடைய முழுமுதல் நோக்கம். அத இன்னைக்கு வரைக்கும் இறைவன் அருளால எங்களால எங்க திறமைக்கு உட்பட்டு செய்ய முடிஞ்சிருக்கு. சார், இது நீங்க 2011 பரப்புரையில நிறைய தவறான கருத்துக்கள் மோடிக்கு எதிராக அவர் இந்தியில பேசினது வந்து தவறாக தமிழக மக்களுக்கு எடுத்து செல்லப்பட்டது அப்படின்னு சொன்னீங்க. அதுல ம். மிக முக்கியமாக அவர் ஒரு பரப்புரையில சொல்லியிருப்பார், 15 லட்சம் ஒவ்வொருத்தருக்கும், இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் 15 லட்சம் கொடுக்கிற அளவுக்கு வெளிநாடுகளில் கருப்பு பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை கொண்டு வரும் பட்சத்தில் அனைவருக்கும் கொடுக்கவருக்கு அளவு இருக்கிறது என்றுதான் சொன்னார். அதை வந்து நீங்களே நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. பட் அதை வந்து நம்ம தமிழகத்துல இந்தி தெரியாத போடா கோஷ்டி வந்து திரிச்சு அதை வந்து 15 லட்சம் கொடுப்பேன்னு சொன்னாருன்னு சொல்லியிருக்கு. அதை அந்த டிரான்ஸ்லேஷன் எப்படி, என்ன எக்ஸாக்டா என்ன அவர் சொன்னார் அப்படிங்கிறது சொன்னீங்கன்னா நம்ம தமிழ் மக்களுக்கு தெரிஞ்சிங்கன்னா இன்னொரு முறை ஆல்ரெடி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க, இருந்தாலும் இன்னொரு முறை வந்து நம்மளுடைய கலங்கரை விளக்கம் சேனல் வழியா சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். இது பொதுவா காழ்ப்பு, வெறுப்பு, இது அரசியல் ரீதியான ஒரு விஷயம். அதற்கான ஒரு எதிர்வினையாகத்தான் நாம வந்து நேர்மையாக, நேர்பட உண்மையை உறக்கச் சொல்லணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட. நமக்கு இந்த அரசியல் சார்புன்னு இல்லாம, நம்ம வந்து உண்மையை சொல்லணும். ஒரு தேசபக்தன், நாட்டுக்காக தன்னையே அர்ப்பணித்து இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமருக்கு அவருடைய கருத்துக்களை நம்ம நேர்மையாக நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த ஒரு இது வந்து ஒரு சின்ன ஒரு மாற்று கருத்து என்னன்னா, ஹிந்தி தெரியாத மக்களுக்கு அதை வந்து அவர்கள் தவறான பரப்புரையை அவங்க கொண்டு போறாங்க இந்த 15 லட்சம்ங்கிற விஷயத்துல அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. நான் கூட அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உத்தரப்பிரதேசத்திலேயே இந்த மாதிரி அவர்கள்ட்ட வந்து எதிர்கட்சியினர், நான் பெயர்கள் சொல்ல விரும்பல, எதிர்கட்சியினர் உத்தரப்பிரதேசத்துல இந்த மாதிரியான ஒரு தவறான பரப்புரையை அவர்கள் ஹிந்தி தெரிந்த மாநிலங்கள்லயே அவர்கள் செய்ததை பார்க்கும்போது எனக்கு வியப்பு தான் மேலிட்டது. ஆனா அதற்கு பிறகு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இவர்கள் வந்து தவறாக வேணும்னு ஒரு பரப்புரை செய்யணும்ன்ற ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை பார்க்கிறவங்கள்ட்ட, அவங்க ஹிந்தி மக்களா இருந்தானே, தமிழ் மக்களா இருந்தானே, வேற எந்த மொழி பேசக்கூடிய மக்களாக இருந்தாலும் தவறான கருத்துரைய, தவறான ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அதன் மூலமாக அவப்பெயரை ஏற்படுத்தி தங்களுடைய சுயலாபங்களுக்காக நம்ம வந்து நம்மளுடைய செயல்பாடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த மொழிய மாநில மக்களை தான் ஏமாத்த மாட்டாங்க. ஆகையில அந்த அந்த வகையில பிரதமர் சொன்னது என்னன்னா, ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சது 2013ன்னு நினைக்கிறேன். அத அந்த 14க்கான வார்மிங் அப்புக்கு முன்னாடி சொல்லிருந்தாங்க. மத்திய பிரதேஷ்லயோ இல்ல உத்தரப்பிரதேஷ்லயோ எங்கேயோ சொல்லியிருந்தாங்க. இந்தி பேசக்கூடிய மாநிலத்துல தான். நாட்டுல வந்து ஏகப்பட்ட கருப்பு பணம் இருக்கு. அந்த கருப்பு பணம் எல்லாத்தையும் கொண்டு போய் அயல்நாட்டு வங்கிகள்ல போட்டு வச்சிருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய அத்தனை பணத்தையும் நம்மளால கொண்டு வர முடிஞ்சா, நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் 15 லட்சம் ரூபாய் போடக்கூடிய அளவுக்கு அங்க பதுக்கி வச்சிருக்காங்க. எவ்வளவு பதுக்கி வச்சிருக்காங்க? 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தா எப்படி எவ்வளவு இருக்குமோ அத்தனை பணம் அங்க பதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர, நாட்டுல அந்த இருக்கக்கூடிய கருப்பு பணத்தெல்லாம், அயல் நாடுகள்ல இருக்கக்கூடிய கருப்பு பணத்தெல்லாம் நான் வந்து கொண்டு வந்து நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் 15 லட்சம் ரூபாய் அவங்க ஜோபியில போடுவேன்லாம் அவர் சொல்லவே இல்ல. அதனால இப்போ அரசியல் அப்படிதான் பொய்ய உண்மையாக்குறதும், உண்மையை பொய்யாக்குறதும் அப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அத வந்து முதல்ல நான் மாண்புமிகு பாரத பிரதமருக்கு நாங்க எங்க ஸ்ரீ டிவின்னு எங்க ஒரு அமைப்பு, ஒரு தேசபக்த ஒரு சேனல். அந்த யூடியூப் சேனல் வழியாக அத முதல்ல கொண்டு போனோம். அது வந்து
பல கோடி மக்கள் பார்க்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு ஒரு லெவல்ல அதனுடைய வியூவர்ஷிப் அத அந்த அந்த வீடியோவுக்கு இருந்தது. பல பேர் அத வந்து எடுத்து கையாண்டிருக்கிறாங்க. அதுல இருக்கக்கூடிய வார்த்தைக்கு வார்த்தை அதுல நம்ம என்ன மொழியாக்கம் பண்ணோமோ, அத வந்து பல பேருக்கு அது வந்து பயனுடையதா இருந்திருக்கு. உண்மையை சில பேர் என்கிட்ட கூட கேட்டாங்க. "உண்மையாவே அப்படித்தான் நீ வந்து மொழியாக்கம் பண்ணியா நீ? இல்லன்னா நீ வந்து சும்மா உன் போக்குல நீ வந்து பிரதமர் சொன்னத மாத்தி நீ சொன்னியா? பிரதமர் 15,00,000 குடுக்குறேன்னத நீ இப்படி அந்த அளவுக்குன்னு நீ மாத்தினியா?" அப்படின்லாம் கேட்டாங்க. உண்மையாவே கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், "இதுவரைக்கும் இல்ல என்னைக்குமே பிரதமருடைய கண்ணியம் அதற்கு குறைவு வரக்கூடிய அளவுல என்னுடைய மொழிபெயர்ப்பு" ஏன்னா வானொலி நிலையத்துல சற்றேறக்குறைய 38 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். ஆகையினால என்னைக்குமே வானொலியில பணியாற்றுறவங்க, அவங்களுடைய ஒலிபரப்புல அடிச்சு சொல்ல முடியும். அந்த கண்ணிய குறைவ வந்து நாங்க என்னைக்குமே சகிச்சுக்க முடியாது. ஏன்னா, இயல்பாவே எங்களால அந்த மாதிரி பேச முடியாது. ஆ அந்த மாரி கண்ணிய குறைவா ஒரு 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 திரிச்சு சொல்றது, அது எங்களுடைய மரபணுவிலேயே கிடையாது. அந்த வகையில ஆ அவர் சொன்னதுடைய வெர்பாட்டிம் டிரான்ஸ்லேஷன் தான் நான் குடுத்திருக்கேனே தவிர, சில சமயத்துல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது, டப்பிங் நான் பண்ணும்பொழுது, இத சொல்லல. பட் வேற இதுல ரசமா சில வார்த்தைகள்லாம் நம்ம போடுறதுக்கு ஆசையா இருக்கும். ஆனா, ஒரே ஒரு அளவுகோல் தான் எனக்கு. பிரதமர் இந்த வார்த்தைய சொன்னா, அவருடைய கண்ணியத்துக்கு கேடு வருமா? வராதா? அந்த வார்த்தை அழகா இருக்கும். மக்கள் மனசுல பச்சக்குன்னு போய் பதியும். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஆனா, ஒரு பிரதமர் மோடிஜி சொல்லுவாரா? அந்த மோடிஜி சொன்னா அவருக்கு வந்து அது கண்ணிய குறைவா இருக்குமா? அப்படிங்கிறத ஒரு 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 கேள்வி கேட்ட உடனே, பல நேரங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 100க்கு ஒரு 30, 40 இடங்கள்ல டிராப் பண்ணியிருக்கேன். நீங்க கவித்துவமாக எதுகை மோனையோட மிகச் சிறப்பான ஒரு வார்த்தை விளையாட்டோட நீங்க சொல்லலாம். அது கண்ணிய குறைவு இல்ல. ஒரு இடத்துல கூட சொன்னேன் 2019 வாக்குல, நம்ம வந்து நம்ம மதுர பாஷை கொஞ்சம் பயன்படுத்தி, ஆ நம்ம அவர் வந்து ஆஞ்சநேயர மாதிரி மேல புகுந்து எல்லாம் தரை வழியா தாக்குதல் நடத்துவோம்னு நெனச்சோம். பாகிஸ்தான்காரன் அவன் அப்படித்தான் எதிர்பார்த்தான். ஆனா நாம வந்து அனுமார மாரி மேல தாண்டிட்டோம்ல. அப்படிங்கிறது இது ஒரு மதுரை ஸ்லாங்கு. அதுல அனுமார மாதிரி. அனுமார்லாம் அவரு சொல்லவே இல்ல. அவரு பஜரங்க பலிங்கிறாரு. நாம வந்து நம்ம அ வ நம்ம நம்ம வந்து அனுமாருன்னு வழக்குல பயன்படுத்துறோம். அனுமாரு நம்ம ஆஞ்சநேயர், மாருதி இதெல்லாம் சொன்னா எவ்வளவு தூரத்துக்கு மக்களுக்கு புரியுமோ, அத விட எங்க போனேன்? அனுமார் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அப்படின்னு தான் சொல்லுவோம். அதனால அது வழக்கு தமிழ்ல மக்கள் சொல்லாட்சியில அந்த அனுமார மாரி தாண்டிட்டோம்ல அப்படின்னும்போது, அது அந்த மக்கள் வழக்கு அந்த அந்த ஸ்லாங்ல இப்ப கோயம்புத்தூர்ல "ஏனுங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களாங்க?" அப்படிங்கிறபோது, அத கோவை மக்கள் அது இயல்பாகவே அதோட வந்து அவர்கள் தங்களை இணைத்துக் கொள்வார்கள். அது மாரி வெகுஜன மக்களுடைய அந்த ஸ்லாங்க பயன்படுத்துறதுனால, அந்த மாதிரி கொண்டு போனோமே தவிர, அதனால மோடிஜியோட கண்ணியம் ஒரு பிரதமர் அந்த மாரி பேசுவாரா? அப்ப அது நம்ம பேசக்கூடாது. நாம அந்த இடத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ, அம் அவருக்கு குரல் வந்து ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப நாம அத கொச்சைப்படுத்தக்கூடாது. அப்படிங்கிறது தான் எல்லா மொழியாக்கத்திலயும் அடிப்படை விஷயம். தவறாக மொழியாக்கம் பண்ணக்கூடாது. கண்ணிய குறைவு அவருக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில நம்மளுடைய சொல்லாட்சி இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். ஆக உண்மையாகவும் இருக்கணும், கண்ணியமாகவும் இருக்கணும். அவ்வளவுதான். ஓகே சார். இதுல வந்து இப்போ பிரதமர் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வரார் அப்படின்னா, அவர் என்ன பேச போறார் அப்படி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு வரப்பெல்லாம் குறைஞ்சது அவர் மினிமம் 45 மினிட்ஸ் டு 1 ஹவர், 1 1/2 ஹவர் கூட பேசுறாரு. ஒரு சில டைம்ல 1 1/2 ஹவர் கூட பேசுறாரு. இப்போ உங்க முதல்லயே வந்து அந்த என்ன பேச போறாங்களே கன்டென்ட் தரப்படுமா? இல்ல இது ஆன்லைன்ல தான் நீங்க டிரான்ஸ்லேட் பண்றீங்களா? அதாவது 2 வகையாக இருக்கும். ஆ பிரதமருடையது வந்து ஆ கன்டென்ட் ஓரளவுக்கு நம்ம கூட பகிரப்படும், ஓரளவுக்கு. ஆ பல நேரங்கள்ல எல்லாம் கடைசி நிமிஷத்துல தான் இருக்கும். ஆகையினால உங்களுக்கு அது நீங்க வந்து அல்மோஸ்ட் செமி எக்ஸ்டெம்போர் தான் நீங்க பண்ணக்கூடியதா இருக்கும். சொல்லாட்சி குறிப்பிட்டு இப்ப கடைசிக்கு கோயம்புத்தூர்ல தான் பண்ணாங்க. அதற்கு முன்னால வந்து என் பூத், வலுவான பூத் அப்படிங்கிற இது வந்து தில்லியில அவருடைய இல்லத்துல நடத்தப்பட்டது. அது பல்வேறு பகுதிகள்ல தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகள்ல அ கட்சியுடைய காரியகர்த்தர்களோட நிகழ்த்தின ஒரு பைடெக். ஒரு 5 பேர் அதுல பங்கெடுத்துக்கிட்டாங்க. அப்ப அது வந்து கிட்டத்தட்ட கடைசி ஒரு
இடத்துல தான் அதற்கான இன்புட்ஸ் கொடுக்கப்பட்டது, உள்ளீடுகள் கொடுக்கப்பட்டது. அப்ப அதுல நாம என்னன்னா முழுமையாகலாம் மொழியாக்கம்லாம் பண்ண முடியாது. நாம எங்க அந்த குறிப்பான எந்த ஒரு வார்த்தை நம்ம டக்குன்னு நமக்கு வரணுமோ அப்படிங்கிறதுக்கு அத வந்து ஹிண்ட் மட்டும் எடுத்துக்கிறது. அதற்கு பிறகு அந்த ஹிண்ட்ட வச்சு பாக்கி இருக்கிற குறிப்பா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த மாரி விஷயத்துல ரொம்ப தெளிவா அதுல மட்டும் கவனத்த செலுத்திட்டு, பாக்கி சில கடினமான வார்த்தைகள் சாதாரணமாக நம்ம சொல்லாட்சியில நம்ம பயன்படுத்திட்டு போயிரலாம். ஆனா, அங்க ஒரு முறையாக பிரதமர் எதிர்த்தா மாரி உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படிங்கிறபோது, உண்மையாவே வயித்துல ஒரு மாதிரி ஒரு புளிய கரைச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஒரு டென்ஷன் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் இல்லன்னுலாம் சொல்றதெல்லாம் பொய்யி. உண்மையாவே ஒரு 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 பரபரப்பு, ஒரு விறுவிறுப்பான ஒரு இதுதான் இருக்கும். அந்த சூழல் தான் இருக்கும். ஆ அப்போ அந்த அந்த ஹிண்ட்ஸ மட்டும் நம்ம வந்து அந்த இடத்துல மொழியாக்கம் பண்ணிட்டோம்னா, நமக்கு வந்து எங்கேயும் தங்கு தடை இல்லாம இயல்பாக நம்ம அப்படியே பேசிக்கிட்டே நம்ம வந்து போயிடலாம். மொழியாக்கம் பண்றது இயல்பா இருக்கும். நடை இயல்பா இருக்கும். அது மட்டும் தான் எப்படின்னா அந்த மாரி எக்ஸ்டெம்போரு அ அதுவும் பேசுவாரு அவரு. இந்த மாரி நம்ம ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு ப்ரிப்பேர்டுன்னு நமக்கு வரும்பொழுது அது வந்து கொட்டு வாயில வரும். அது நாம கொஞ்சம் தயாரிப்பு நம்மளும் இருக்கணும். நம்மளும் கொஞ்சம் விழிப்போட இருக்கணும். அலர்ட்டா இருக்கணும். நம்ம சொல்லாட்சி வந்து துருப்புடிக்காம இருக்கணும். அது அடிக்கடி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால, நமக்கு என்ன சொல்லாடல் அப்படிங்கிறது இயல்பாக நம்மளால அங்க ஏதோ ஒரு மாற்றுச் சொல்லையும் அ ஒரு சொல்லு நமக்கு மனசுல வரலன்னா, அடுத்த ஒரு மாற்றுச் சொல்லையும் நம்மளால பயன்படுத்தி அந்த இடத்துல மொழியாக்கம் பண்ண முடியும். சரி, இதுக்கு முன்னாடி அதாவது நீங்க வந்து பிரதமருக்கு தமிழ் மொழிபெயர்க்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வரப்போ ஒரு சிலர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இப்போ நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய அந்த கணீர் குரல், உங்களுடைய தெளிவான அணுகுமுறை வந்து ஒரு பெரிய ஒரு ஷிஃப்ட்ட குடுத்திருக்கு. ஸோ இத வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க? அத எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? இல்ல எனக்கு அத பத்தி எனக்கு உண்மையாவே எனக்கு சொல்றதுக்கு எந்த கருத்தும் இல்ல. எனக்கு குடுக்கப்பட்டது இறைவனுடைய அருளால நான் ஒண்ணும் செய்யல. இறைவன் என்னை கருவியாக பயன்படுத்தி ஒவ்வொரு காலகட்டத்தில ஒவ்வொரு கருவி தேவைப்படும். இந்த காலகட்டத்தில ஒருவேளை நான் அந்த கருவியா இருக்கிறேன்னு நெனைக்கிறேன் நானு. அது இறை அருள் தான். மத்தபடி அ நான் ஒரு 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 பெரிய ஒரு விஷயம் அப்படி நான் வந்து சாதிச்சேன். அப்படிலாம் அப்படிலாம் நான் கண்டிப்பா கருதல. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு மனிதன் நானு. ஒவ்வொரு கட்டத்தில இறை அருளால நான் வந்து மனதின் குரல்ல பண்ணேன், மேடையில பண்ணேன். டப்பிங்ல வந்து நாங்க அமைதியா பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த ஆர்ப்பரிப்பும் கிடையாது. சுரை டிவில நான் இதுவரைக்கும் ஆயிரக்கணக்கான வீடியோஸ் பண்ணிட்டேன். இப்ப இது இருக்கிற உட்கார்ந்திருக்கிற இதே அறையில தான். இப்ப நான் பயன்படுத்துற இதே மொபைல் செயலி தான். எனக்கு மைக்கா பயன்பட்டுருக்கு. ஆ இப்ப கூட இப்ப பிரதமர் வந்து கோவையில நம்ம கடைசி பொதுக்கூட்டம் அவர் பேசினபோது சொன்னாரு. இன்னைக்கு இரவு இன்னொரு ஒரு 8 மணிக்கு இன்னும் ஒரு சில ம் நிமிடங்கள்ல அப்ப கிட்டத்தட்ட 7 மணி இருக்கும். ஒரு 1 மணி நேரத்துல பிரதமர் வந்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றினாங்க இல்லையா? அன்னைக்கு. அந்த உரையாற்றும் பொழுது, அ அந்த உரையாற்றி இது பண்ணா அன்னைக்கு அ அன் மறுநாளைக்கு நான் கோவையிலேருந்து சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்துட்டு உடனடியாக இப்ப இந்த பகல் பொழுது தான். இந்த இந்த நேரத்தில தான் ஆரம்பிச்சேன். நைட்டுக்குள்ள அத மொழியாக்கம் பண்ணி டப்பிங் பண்ணிட்டேன். அத டப்பிங் பண்ணி தரவேற்றம் பண்ணிட்டோம். பிரதமர் என்ன பேசினாங்கங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த அவரு அவரு அவருடைய அந்த வீடியோலயே டப்பிங் வகையில நம்ம கொண்டு சேர்த்தணும். நம்ம அத வானொலியில வானொலியிலயும் போட்டோம். வானொலியில நம்ம YouTubeலயும் போட்டோம். அப்ப அத கொண்டு போய் சேர்க்கணுங்கிற நம்ம நோக்கத்த அப்படி நம்ம நிறைவேத்திட்டோம். அதனால நான் வந்து அமைதியா பிரதமருக்கு நம்ம பண்றோம். இந்த காலகட்டத்தில இறை அருளால எனக்கு அந்த வாய்ப்பு குடுக்கப்பட்டிருக்கு இந்த பேரு. அத நான் வந்து அனுபவிச்சு பண்றேன். அவ்வளவுதான். ஓகே சார். இதுல அ இது வந்து அரசியல் சார்ந்த கேள்வின்னு நீங்க நினைச்சக்கூடாது. அதாவது ராகுல் ம். காந்தி அவர்கள் ஒவ்வொரு டைம் தமிழ்நாடு வரப்போ வந்து ஒவ்வொரு டிரான்ஸ்லேட்டர் பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் செல்வ பெருந்தகை அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் டிரான்ஸ்லேட் பண்ணார். அது அவர் பேசினதுக்கும், இவர் டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கும் சம்மந்தமே இல்ல. அது ராகுல் காந்தியே கிரிட்டிசைஸ் பண்றாரு ஒவ்வொரு மேடையிலேயே. அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க வந்து அவ்வளவுதான் ஆர்கனைஸ்டா இருக்காங்களா? இல்ல அதான் சொல்றேனே, இது அவர்களைப் பற்றி நம்ம சொல்றதுக்கு இல்ல. நாம ரொம்ப தெளிவா நம்ம சுத்தமா இருக்கணும். அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து, என்னுடைய கண்ணோட்டம். அவர்கள் அவரவர்களுடைய அ தேவைகளுக்கும், அவரவர்களுடைய அ தகுதிக்கும் அவர்கள் என்ன செய்றாங்களோ, அது அவங்களுடைய விஷயம். நான் இங்கே எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும், அவர்கள் தேவைகளுக்கு அவர்கள் நிறைவு செய்து கொண்டிருக்கிறார்கள்.
இப்ப என் மூலமாக வந்து அரசு வந்து நிறைவு செய்துக்கிறதுனா, பிரதமருக்கு ஒரு சேவை செய்ய முடியுதுன்னா, நான் சந்தோஷமா செய்றேன். மத்தபடி அத தாண்டி என்னுடைய ஒரு விஷயம், கட்சிகளுக்கு உட்பட்ட ஒரு விஷயமா நான் அத பார்க்கல. நான் பிரதமருக்கு இந்த தேசத்துக்கு செய்யக்கூடிய ஒரு ஒரு தொண்டாக, ஒரு கைங்கரியமாக, என்னுடைய ஒரு அர்ப்பணிப்பாக பார்க்கிறேன். குறிப்பா என்னுடைய அர்ப்பணிப்பாக பார்க்கிறேன். எல்லாரும் ஒவ்வொண்ணு குடுக்குறாங்க, ஒவ்வொண்ணு செய்றாங்க. ஒவ்வொரு அவங்கவங்க திறமைக்கு உட்பட்டு. என் திறமைக்கு உட்பட்டு இறைவன் எனக்கு இந்த ஒரு வாய்ப்ப, நல்ல பேர குடுத்துருக்கான். எனக்கு இது எனக்கு எனக்கு இதுவே ஒரு பெரிய பாக்கியம். நான் அது பெருசா பேராசைப்படல. எனக்கு இரும்பு கோடாலி போரும். எனக்கு தங்க கோடாலி தேவையில்ல. எனக்கு இது போரும். எனக்கு இது சந்தோஷம். உருப்படியா செஞ்சா போதும். ஓகே. சார் மிக்க நன்றி. உங்களுடைய பிஸி ஷெட்யூல்லையும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த இதுல காணொலியில நேர்காணலில் கலந்துக்கிட்டது மிக்க நன்றி. நீங்கள் மேன்மேலும் அனைத்து பிரதமர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளும் தமிழ் மொழியாக்கம் செய்ய வேண்டும். அவர்கள் சொல்கின்ற கருத்தை தமிழ் மக்களுக்கு எடுத்து சொல்வீங்க என்ற மாற்று கருத்தும் இல்லை. மிக்க நன்றி. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. நன்றி. வணக்கம். உங்களுக்கும் சரி, உங்க நேயர்களுக்கும் சரி, இதை பார்க்கக்கூடிய மற்றவர்களும் சரி, எளிமையாக சொல்ல வேண்டுமானால், இது என்னுடைய தொண்டு, இது என்னுடைய பங்களிப்பு. அவ்வளவுதான். இதற்கு மேலேயும் கிடையாது, இதற்கு குறைவாகவும் கிடையாது. இறைவன் கொடுத்த இது ஒரு வரம், இது ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்புக்கு நான் இறைவனுக்கு நன்றி பாராட்டுறேன். நன்றி. வணக்கம். நன்றி.